என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பெரிய அளவில் கோல வச்சவங்களுக்கு சறுக்கல் தொடர்ந்து வருகிறது. காரணம், இது இபிஎஸ்லாம் நடக்கல, சுற்றி இருக்கக்கூடிய எட்டப்பன்களால் நடக்கக்கூடிய விஷயம். இப்ப எந்த அளவுக்கு பதவி வெறி இருந்தால் திமுக கூட கூட்டணி அமைக்க இபிஎஸ் ஒத்துந்திருப்பாரு. எந்த ஒரு 3ஆம் இடத்துல இருக்கிறவர் ஆட்சி அமைக்கணுங்கிற நினைப்பு கொஞ்சம் கூட வந்திருக்காது. அப்ப 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் முதலிடத்தில் வந்த விஜய் ஆட்சி அமைக்கின்ற அந்த சூழ்நிலை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. குறிப்பாக உதயநிதியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. திமுக சக்தி தீய சக்தி என்று மூச்சுக்கு 300 தடம் சொன்னது யார்? விஜய் அவர்கள். அப்ப அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் ஸ்டாலினை சென்று வீட்டில் சென்று போய் பொன்னாடை போர்த்தி அவர் வாழ்த்தை பெறுகின்ற பொழுது எடப்பாடியிடம் ஏன் செல்லல? அது அச்சாணி. அச்சாணின்னா அதான் பொருளாதாரம். அறம் பொருள் இன்பம்னா நடுவில் பொருள் தான் இருக்கும். செங்கோட்டையனுடைய அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் எடப்பாடி அவர்களை பார்க்காமல் இருப்பதற்காக விஜய் சந்திக்காமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். எடப்பாடியை சந்தித்து அவருக்கு நாம் வருத்தம் தர வேண்டாம், அவரை சந்திப்பதை தவிர்த்தால் செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் மகிழ்ச்சி அடைவார் என்கிற அந்த உளவியல் காரணத்துக்காகத்தான் இவர் சந்திப்பதை தவிர்த்தது ஒரு காரணம். அந்த பரப்புரையினால பெற்ற வெற்றி, இரட்டையினால பெற்ற வெற்றி, அதுக்கு மட்டும் எப்படி வெள்ளக்கொடி காட்டுறாரு? எடப்பாடி அவர்களை அளவுக்கு அதிகமாக விமர்சனம் செய்த காரணத்தினால் இவர்களுக்கு மனச்சாட்சி உறுத்துகிறது. இனிமே நான் நேர போய் அவரிடம் சேர்ந்து நம்ம நேர் எப்படி பார்த்து பேசுறது என்கின்ற அந்த உள தடை தான் இந்த 2 பேத்துக்கு போசாட வைக்குது. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பேராசிரியர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. சார், அதாவது அதிமுகவுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையிலே சட்டமன்றத்துல தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து எம்எல்ஏக்கள் பாதி பேர் போனாங்க. திரும்ப ஒரு சிலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு இது பண்ணாங்க. குறிப்பா சொல்லணும்னா மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார், அப்புறம் அம்பாசமுத்திரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்க மாவட்டத்துக்காரர் தான் இசக்கி சுப்பையா அவர்கள் எல்லாம் உடனே எம்எல்ஏ பதவியை வெறும் 20 நாட்கள்ல ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவுல இணைஞ்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது திருக்குறள்ல ஒரு குறள் உண்டு, கேட்டிலும் உண்டோர் ஆக்கம், இளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் என்று ஒரு குறள் இருக்கு. என்ன பொருள்னா, ஒரு மனிதனுக்கு கேடு வருகின்ற பொழுது அவனுக்கு அந்த கேட்டில் ஒரு நன்மை உண்டுன்னா வள்ளுவன். என்ன நன்மை என்று கேட்டால், இவன் உறவானவன், இவன் உறவு அல்லாதவன், இவன் பகைவன் என்று பிரித்து அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த கேடு தருங்கிறான். அப்ப ஒரு கெடுதல் வருகின்ற பொழுது கூட அது ஒரு நன்மையை தரும் என்று வள்ளுவன் சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு எடப்பாடி அவர்களுக்கு இப்படிப்பட்ட நெருக்கடி வருகின்ற சூழ்நிலையிலும் யார் இன்னார், யார் நமக்கு வேண்டாதவர்கள் என்று இனியர் இன்னார் என்றுகளை என்ன செய்யறாங்க, பிரிச்சறியக்கூடிய வாய்ப்பை எடப்பாடி அவர்களுக்கு தந்திருக்கிறது. இது இன்று நேற்றல்ல, என்றைக்கு எடப்பாடி அவர்கள் முதல்வராக தொடங்கி பயணப்பட்டு வருகின்ற பொழுது ஓபிஎஸ்னுடைய இரட்டத்தலைமையும், அதற்கடுத்து சசிகலா அவர்களுடைய நெருக்கடியும், அதற்கடுத்து தினகரன் கொடுத்த நெருக்கடியும், அதற்கடுத்து செங்கோட்டையன் போன்றவர்கள் கொடுத்த நெருக்கடியும், இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல அடுக்கடுக்காக பல காலங்களில் பல நபர்களால் அவர் என்ன செய்ய நெருக்கடிக்கு ஆளாயிருக்கிறார். அதையும் தாண்டி தன்னுடைய உழைப்பினால், தன்னுடைய அரசியல் அனுபவத்தால், தன்னுடைய பிடிவாதத்தால் இன்று வரை நின்று கொண்டிருக்கிறார். இதுதான் அவரை பற்றி வரலாறு. ஓகே சார், இப்போ அமைச்சர் ஆதவர்ஜுனா இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லிடுறேன், அதை மட்டும் சொல்லிடுறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு பெரிய தோல்வி போல இல்லை, ஒரு 20 லட்சம் ஓட்டு தான் திமுக விட கம்மி. அவ்வளவு காலமாக ஆட்சி ஆண்டு அரசவையில் இருந்து பெரிய அளவில் கோல வச்சவங்களுக்கு சறுக்கல் தொடர்ந்து வருகிறது. காரணம், இது இபிஎஸ்லாம் நடக்கல,
சுற்றி இருக்கக்கூடிய எட்டப்பன்களால் நடக்கக்கூடிய விஷயம். அந்த எட்டப்பனங்கள் அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் இருக்கிறார்கள், இப்பொழுதும் உடன் இருந்திருக்கிறார்கள் என்பதை உண்மையை இப்பொழுதுதான் தெரிய வருகிறது. எனவே நீங்க சொன்னீங்க 4 பேர் வெளியே வந்தாங்க, பூரா முழுக்க முழுக்க பதவி, உடனடி பலன் கிடைக்க ஆசைப்படுகிறார்கள், பொறுமை இல்லை, காத்திருக்க முடியல. ஓகே சார், ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதிமுக மேல. ம், ம். அதாவது சொல்லுங்க. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு ம், ஆட்சி அமைக்க ம், ம். எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் அமைக்க உதயநிதியே வந்து ஒத்த கால்ல நின்னாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இந்த குற்றச்சாட்டை யார் சொல்றா? நம்ம விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர், சரி. காங்கிரஸ் ஆ, ஆ. சொல்றாரு. ம், ஓகேங்களா? ம், இப்ப எந்த அளவுக்கு பதவி வெறி இருந்தால் ம், திமுக கூட கூட்டணி அமைக்க இபிஎஸ் ஒத்துந்திருப்பாரு. ம். ஏன்னா இது வந்து திமுக கூட்டணியில இருந்தவங்களும் மறுக்கல, ஆ. அதாவது அதிமுகல இருந்து வெளில வந்தவங்களும் மறுக்கல, ம். பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறாங்க. நல்ல கேள்வி. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்னீங்க உதயநிதி ரொம்ப வற்புறுத்தினாருன்னு சொன்னீங்க, ஸ்டாலின் தான் முன்மொழிந்தாருன்னு நம்ம பார்க்குறோம். நல்லா கவனிச்சுக்கணும். இதை வந்து பிஜேபின்னு உடைய கனெக்ட் பண்ணாங்க. பிஜேபியில் இருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய வழிகாட்டுதல் பெறத ரஜினி வந்தது போலவும், அதற்கு பின்னால் ஸ்டாலின் அதை முன்னெடுத்தது போலவும், அதை ஊன்றி நின்றது உதயநிதி போலவும், அதற்கு பின்னால் தான் எடப்பாடி கிடந்த செய்தி போனதாகவும் தான் நம்ம யோசிக்கணும். அப்ப எடப்பாடி எங்க இருக்கிறார்? சேர்த்துங்க சார். அதுக்கப்புறம் தான் பாண்டிச்சேரியில ரெசார்ட் புக் பண்ணதாவும் இல்ல, ஏத்துக்கலாம். அதுதான் அது தொடர்ச்சியா வரேன் நான். தொடர்ச்சி எங்க தொடங்குகிறதுன்னு நம்ம போல பார்க்கணும். அதாவது இது திமுக பக்கம் தான் தொடங்கி அதிமுக பக்கம் போகிறது, எடப்பாடியிடம் போகிறது. எடப்பாடி தொடங்கல என்ற ஒரு 3ஆம் இடத்துல இருக்கிறவர் ஆட்சி அமைக்கணுங்கிற நினைப்பு கொஞ்சம் கூட வந்திருக்காது. அப்ப 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் முதலிடத்தில் வந்த விஜய் வந்து ஆட்சி அமைக்கின்ற அந்த சூழ்நிலை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, குறிப்பாக உதயநிதியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எனவே தன் தந்தையிடம் இதை எடுத்து சொல்லி அதற்கேற்றவாறு மேலே பாஜகனுடைய ஆதரவு இதில் கிடைக்கும் என்பது போல அவர்கள் முடிவு செய்து இந்த முன்னெடுப்பை எடப்பாடியிடம் கொண்டு சேர்க்கிறார்கள். அப்படி சேர்க்கின்ற பொழுது அவர் சரி வாய்ப்பு வந்தால், அரசியலில் எந்த வாய்ப்பு வந்தாலும் நம்ம நிராகரிக்க வேண்டாம் என்கிற மனையில் இருந்த எடப்பாடி அவர்கள் அவர் மட்டும் முதலமைச்சராக இருக்க ஒத்துக்கிட்டு அந்த இதை ஒத்துக்கிட்டாரு இல்லை. கூட இருக்கக்கூடிய வெல்மணியாக இருந்தாலும் சரி, விஜயபாஸ்கராக இருந்தாலும் சரி, அல்லது சி வி சண்முகம் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அமைச்சரவையில் பங்கேற்று அதை அனுகூலம் அடைவார்களா இல்லையா? அப்போ அத்தனை பேரையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை திமுகவினுடைய ஆதரவில் வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொன்னால் அதே நிராகரிக்கணுங்கிற என்கிற அரசியல் அந்த சிந்தனையில் தான் அவர் உடன்படுறாரு. சார், எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதிமுக வர முடிச்சாரு. அப்புறம் எப்படி திமுக தயவால ஆட்சி? இதுக்கு நீங்க வரலாறு பார்க்கணும். ஆரம்ப காலத்துல கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய காலகட்டங்களில் திராவிட கட்சி மேல வருகிறது. திராவிட கட்சி மேல வருகின்ற பொழுது ராஜாஜி கூட்டணி செய்கிறாரு. அப்ப எதை அழிப்பதற்காக நம்ம வந்து கட்சி தொடங்குறோமோ அந்த கட்சி என்ன செய்கிறது, கூட்டணி சேரக்கூடிய வாய்ப்புகள் காலங்காலமா இருக்கு. அப்ப இன்றைக்கு 2 பெருஞ்சக்தியாக இருந்த நிலை 3வது பெருஞ்சக்தியாக சீமான் வரக்கூடிய சூழ்நிலை முந்தைய தேர்தல் இருந்தது. அப்ப இன்றைக்கு 4வது ஒருவர் வருகின்ற பொழுது அப்ப யார் வந்து முதன்மை சக்தியாக வரப்போறாருங்கிற போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருப்பது போல நினைத்து கொண்டிருந்தார்கள், களத்தில் பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் கள நிலவரம் வேற மாதிரி ஆகி விஜய் அவர்கள் முதலிடத்துக்கு வந்துட்டார். அப்ப 2வது இடம் 3வது இடம் ஆகி போச்சு. எப்பொழுதுமே 2 இடம் தான் உறுதியாக இருக்க முடியும். 3வது இடம் என்பது ஊசலாட்டமான நிலை. இப்ப சீமான் அவர்கள் 4வது இடத்துக்கு போயிட்டாங்க. அப்ப அவருடைய அரசியல் முன்னெடுப்பு என்பது இனிமேல் கேள்விக்குறி. அப்ப அவர் வந்து வியூகத்தை மாற்றி அமைத்தால் தான் இந்த போட்டிக்குள்ள அவர் வர முடியும் என்பதாக ஒரு நிலவரத்தை நான் பார்க்கிறோம். அதே போல அதிமுக அவர்கள் வந்து 20 லட்சம் வாக்குகள் தான் திமுகவோட குறைவாக இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய தோல்வி அல்ல. சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை என்பது அவர்களை ஒப்பிடுகின்ற பொழுது கொஞ்சம் குறைவாக இருக்கலாமே ஒழிய, ஆனால் வாக்கு சதவீதத்தில் அதிமுக வந்து அதல பாதாளத்தில் போகலை. அப்போ அவர்களுக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்கிறது. நிச்சயமாக அரசியலில் நம்ம திரும்ப மீண்டு வர முடியும்னு நினைக்கிறாங்க, திமுகவும் நினைக்கிறாங்க. ஆனால் திமுக தீய சக்தி என்று மூச்சுக்கு 300 தடம் சொன்னது யார்? விஜய் அவர்கள். அப்ப அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் ஸ்டாலினை சென்று வீட்டில் சென்று போய் பொன்னாடை போர்த்தி அவர் வாழ்த்தை பெறுகின்ற பொழுது எடப்பாடியிடம் ஏன் செல்லல என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்க குறிப்பா ஸ்டாலினை மட்டும் சொல்றீங்க. ஏன் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் எல்லாரோடையும் போனாரு, சந்திச்சாரு. அப்புறம் வந்து நம்ம சீமான் அவர்களை சந்திச்சாரு, வைகோ அவர்களை சந்திச்சாரு, எல்லா தலைவர்களையும் தானே சந்திச்சாரு. எல்லா தலைவரையும் சந்திச்சாருன்னு சொல்லக்கூடிய உங்களால ஏன் எடப்பாடி சந்திக்கலங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அப்ப நான் என்ன சொல்றேன், அதிமுகவோட பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காம சி.வி. சண்முகத்தை சந்திச்சாரு. அதுதான் சொல்ல வரேன். நான் அடிப்படையில இப்ப வந்து விசிக தலைவரை சந்திப்பதோ அல்லது பொது உடைமை கட்சிக்காரர்களை சந்திப்பதோ அல்லது முஸ்லீம் தலைவர்களை சந்திப்பதோ பெரிய விஷயம் என்னன்னா அவர்களுடைய ஆதரவு நமக்கு தேவைப்படுகிறது என்பதனால் சந்திக்கிறார். அதுல அரசியல்ல அது ஒரு காரணம் இருக்கிறது. அதே போல வைகோவை இதுக்கு சந்திக்கிறார். திமுகவினுடைய உதயசீரணி சின்னத்தில் போட்டியிட்ட வைகோவை சந்திக்கிறாரு, யோசிச்சு பாருங்க. அப்ப திமுக தலைவரையும் சந்திக்கிறாரு, அவங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்தா சந்திக்கிறாரு, அவர் ஆதரவு தருவாங்கன்னு நினைச்சு சந்திக்கிறாரு. இல்ல, அவரு
ஒரு ஒரு மிகப்பெரிய எதிரியாக சித்தரிச்ச திமுக. அப்ப அவங்களுடைய ஆதரவுல தான் விசிக வர வேண்டியிருக்கு நம்மகிட்ட. அதாவது கம்யூனிஸ்டுகளும் வர வேண்டியிருக்கு. அப்போ ஸ்டாலினை பகைத்தால் அந்த பகை இவர்களை வட விடாமல் தடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அப்ப ஸ்டாலினை சமரசம் செய்வதன் மூலமாக இதெல்லாம் யார் எடுத்து கொடுத்துருக்கிறா? திருமாவளவன் போன்றவர்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாலினை பகைத்துக் கொண்டு எங்களால் வர முடியாது, எனவே ஸ்டாலினோடு நட்பு பாராட்டினால் நாங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்கிற அந்த முன்னெடுப்பில் தான் இவர் ஸ்டாலினை சந்திச்சு என்ன செய்றாரு, அவரை கூல் பண்றாரு. அப்ப அவருக்கு வேற வழி இல்லாம விடுதலை சிறுத்தைகளையும் மற்ற பொது உடைமை இயக்கத்தை என்ன செய்றாங்க, சரி நீங்க விரும்பினா போங்க என்று அனுப்பக்கூடிய சூழ்நிலை வந்தது. ஆனா இங்க அப்படி இல்லை. அண்ணாதிமுக கள நிலவரம் வேற. அப்ப எப்பொழுது அந்த மாதிரி ஆட்சி அமைக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே 3 நாள் கழித்து போர்க்கொடி தூக்குறாங்க. யாரு? ஒரு தனி அணி பிரியுது. அங்க 22க்கு 25 பிரியுது. அதுல சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், வேலுமணி எல்லாருமே சேர்றாங்க. சேர்றவங்கள்ட்ட ஒரு கேள்வி பாருங்க, லீமா ரோஸ். லீமா ரோஸ் அது அச்சாணி. அச்சாணின்னா அதான் பொருளாதாரம். அறம் பொருள் இன்பம்னா நடுவுல பொருள் தான் இருக்கும். அது முக்கியமானது. இப்ப நான் என்ன சொல்றேன், இவங்க எல்லாருமே 3 நாள் பொறுத்து இருந்தாங்க. அப்ப அந்த பொறுத்து இருக்கிற காலகட்டத்தில் திமுகவினுடைய ஆதரவுல அண்ணாவுக்கு ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பது தெளிவா தெரிந்த பின்னால் என்ன செய்யறாங்க, இவங்க போர்க்குடி திறக்கிறாங்க. இல்ல நாங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்க போறோம் என்று பிரிச்சு வராங்க. எப்ப நல்லா பாருங்க சார், அப்ப அதையும் தான் சொல்றாரு இல்லையா, சி.வி. சண்முகம் போன்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் திமுக தயவால, அதாவது திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு இவர் ஒத்துக்க மாட்டார். அது ரெண்டாவது வாய்ப்பு. முதல் வாய்ப்பு என்ன, திமுகவுடைய ஆதரவுன்னு அண்ணாமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ 3 நாள் பேசாம இருந்தாங்க எல்லாருமே. அந்த வாய்ப்பு நிராகரிக்கப்பட்ட பின்னால திருமாவளவன் ஒரு ஆப்ஷனை வைக்கின்ற பொழுது இவர் மறுத்தாச்சு, முடிஞ்சு வச்சா. அப்ப இவங்க எப்படியாவது அமைச்சராகணும், அரசு அதிகாரத்தில் பங்கெடுக்கணுங்கிற நிலைப்பாடை வேலுமணி அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களும் விஜயபாஸ்கர் போன்ற உள்ளவர்கள் முன்னெடுக்கிறாங்க. அதுக்கு பக்கபலமா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா லீமா ரோஸ் அவர்கள் பக்கபலமா இருக்காங்க. அதுக்கு இன்னும் பக்கபலமா அண்டர் கிரவுண்ட் வேலை பார்க்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒன்று செங்கோட்டையன், இன்னொன்று ஆதவர்ச்சனா. ஏனென்றால் செங்கோட்டையன் என்பது இந்த அணியிலிருந்து போனவர். எப்படி ராமாயணத்துல ராவணன் கூட இருந்த விபீஷணன் நினைச்சான், வீடனன் ராமன் பக்கபலமா நின்று ராவணனுடைய பலவீனத்தை பூரா காட்டி கொடுத்து அந்த ராவணனை வெற்றி கொள்வதற்கு ராமனுக்கு வாய்ப்பு தந்தாரோ, அது போல இங்க என்ன செய்றாரு, செங்கோட்டையன் உள்ள இருந்து யார் என்னென்ன மாதிரி பலவீனம் உள்ளவங்க, யார் இந்த பலம் உடையவர்கள்னு கண்டுபிடிச்சு எடப்பாடியை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற வியூகத்தை வகுத்து கொடுத்து ஆதவர்ச்சனா மூலமாக லீமா ரோஸை கொண்டு போய் இதனால் வரக்கூடிய பொருளாதார வாய்ப்புகள் எவ்வளவு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியம் நம்மகிட்ட இருக்குங்கன்னு சொல்லி இப்படி ஒரு பெரிய வியூகத்தை அமைத்து கொண்டு வேலை பார்த்தாங்க. ஓகே, இப்ப அதிமுகவை பிரித்தெடுக்கிற வேலையை செங்கோட்டையன் தான் பாக்குறாரா? செங்கோட்டையன் மட்டும் பார்க்கல, செங்கோட்டையனுடைய வழிகாட்டுதலின் பேர்ல யாதவர்ச்சனா போன்றவர்கள், லீமா ரோஸ் போன்றவர்கள் அங்கே உள்ள இருக்கக்கூடிய பேசி இதை செயல்படுத்தினா. நல்லா புரிஞ்சுக்கிறணும், இதுல செங்கோட்டையனுடைய அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் எடப்பாடி அவர்களை பார்க்காமல் இருப்பதற்கு, அதாவது விஜய் சந்திக்காமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் என்று நான் நம்புறேன். ஏனென்றால் அவரை மகிழ்ச்சிப்படுத்தணும்னு இவர் விஜய் நினைச்சிருக்கலாம். அதனாலதான் எல்லாத்தையும் சந்திச்ச பின்னாலும் கூட ஒரு ஒப்புக்கு கூட அவரை இன்னும் சொல்ல போனா திருமாவளவன் சொல்லுகிறார், நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்தித்தா நல்லது, சந்திக்கணும் என்று சொல்கின்ற பொழுது சந்திக்கலாம்னு தான் இருக்கேன் என்று சொல்றார். அப்ப இந்த மாதிரியான அரசியல் சூழ்நிலையில நமக்கு மிகப்பெரிய அரசியல் பக்கபலமாக வந்தவர் செங்கோட்டையன் என்று இவர் நினைத்து அதற்கு நன்றி பாராட்டு விதமாகத்தான் எடப்பாடியை சந்தித்து அவருக்கு நாம் வருத்தம் தர வேண்டாம், அவரை சந்திப்பதை தவிர்த்தால் செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் மகிழ்ச்சி அடைவார் என்கிற அந்த உளவியல் காரணத்துக்காகத்தான் இவர் சந்திப்பதை தவிர்த்தது ஒரு காரணம். இன்னொன்னு போட்டியாளர்கள் சந்திக்கிறாங்கல்ல, போய் சந்திச்சார்ல, அது ஒரு நடுநிலையாளர்கள் பூரா என்ன செய்யறாங்க, இது ஒரு அறம் இல்லை, அரசியல் அறம் இல்லை, ஒரு கட்சியில பிரிஞ்சு வரக்கூடிய நபர்களை போய் சந்தித்து அவர் பொன்னாண்ட போர்த்தி வருவது என்பது இது குதிரை பேரத்தினுடைய ஒரு வடிவம் தான் என்று பேசினார்கள். சண்முகம் கூட பேசினார். சார், நீங்க சொல்றீங்க இது குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு. ஆனா எதிர்கட்சி தலைவர் சொல்லும் போது முதல்வர் விஜய் அவர்கள் சொல்றாங்க, இந்த அரசு குதிரை பேரம் பேசக்கூடிய அரசு இல்ல, குதிரை வேகத்துல ஓடக்கூடிய அரசு. இது எப்படி இருக்குன்னு தெரியுமா, பழமொழி இருக்கு, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல அப்படின்னு சொன்னா என்ன பொருள் தெரியுமா, எங்க அப்பா இல்லைன்னு சொல்றது தான் விடையா இருக்க முடியும். எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்றது என்பது எப்படி விடையா இருக்க முடியும்? அப்ப என்ன அர்த்தம், அங்க வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். அது போலதான் குதிரை பேரம் என்று நம்மிடம் விமர்சனம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக என்ன செய்றாரு, குதிரை வேகத்துல எங்க அரசு செயல்படும் ஒழிய குதிரை பேரம் பேராதுன்னு சொல்றாரு. ஆனா நடக்கிற நிகழ்வுகளை நீங்க பாருங்க. முதல்ல எடுத்தோன்னே யார் போனா, உங்களுக்கு தெரியும், தினகரன் கட்சியில இருந்து ஒரே ஒருத்தர் தான் ஜெயிச்சாரு. அவரை உள்ள கொண்டு போயிட்டாங்க. நல்லதா போச்சா, எப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு, அவர் இல்லைன்னு சொல்லி பத்திரிகையாளர் சந்திச்சாங்க, சந்திச்சாரு, அவரை பக்கத்தில் வச்சுட்டு பேச வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நாடறியும். என்ன நடந்தது? எனக்கு ஒரு சந்தேகம், அதாவது
முத நாள் வந்து ஆளுநர் மாளிகையில, அதாவது போனது இவரே கிடையாது, காமராஜே ம், கிடையாது. ம், என் கட்சி இது பொய்யான ஒரு விஷயத்த ம், ம், பரப்புறாங்கன்னு ம், பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஒரு இதை சொல்றாரு. ம். மறுநாள் எப்படி கட்சியை விட்டு தூக்குவாரு? இல்ல அதத்தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அதாவது முதல்ல நடந்தது இவர் விருப்பத்தோட காமராஜர் போயிட்டாரு. அவங்களும் உள்ள இழுத்துட்டாங்க. கையெழுத்து போட்டு குடுத்துட்டாரு. ஆனால் தினகரன்ட்ட மாட்டுன உடனே, நான் கையெழுத்து போடல. அது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை என்று சொல்ல, அத நம்பி அவரு என்ன செய்றாரு, பத்திரிக்கையாளர் சந்திச்சு கவர்னரையும் போய் சந்திக்க போயிட்டார். இத நம்பி. ஆனால் இவர் சொல்றது பொய்யுங்கிறத பின்னால தெரிஞ்ச உடனே என்ன செய்றாரு, கட்சிய விட்டு தூக்குறாரு. அவர் ஸ்ட்ராங் ஆயிறாரு. ஏன்னா 50% 38% இருந்தாலே அது எத்தன 3ல 2 பங்கு இருந்தாலே போதும். இவர் 50% 100% போயிடுறாரு. அப்ப அத தடுக்கவே முடியாது. இது முதல் நிகழ்வா நடந்தது. 2வது என்ன செய்றாங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. திருமாவளவன் 3 நாள் இழுத்து கடத்துறாரு. இன்னைக்கு சொல்றேன், நாளைக்கு சொல்றேன், காலையில சொல்றேன், மாலையில சொல்றேன்னு சொல்லி 3 நாள் இழுத்து கடத்துகிறார். அதாவது விஜய்க்கு தரக்கூடிய ஆதரவை. இந்த கேப்ல தான் இங்க அண்ணாதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் வந்து 25 பேர் பிரிஞ்சு வந்து ஆதரவு கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர்கள் வந்து விட்டால் நாம் போவதற்கான அந்த கதவு அடைக்கப்பட்டு விடும் என்கிற நெருக்கடி திருமாவளவனுக்கு வருகிறது. ஏன்னா அவங்க வந்து பெருவாரியான ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுடைய ஆதரவு எதுக்கு? சார், நீங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க அதுக்கு பிறகு வேகம் கொடுக்குறாரு திருமாவளவன் உள்ள வர்றதுக்கு. முன்னெடுத்து சொல்றீங்க. ம். ஆனா விஜய் அவர்கள் அதிமுக தயவே எதிர்பார்க்கலையே. அவர் எதிர்பார்த்தது ஃபுல்லா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ம். கம்யூனிஸ்டுகள், ஆ. அப்புறம் ஐயுஎம்எல் நல்ல ஆதரிக்கிறார். இல்ல அதுதான் தவறு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் ஆதரிச்சது வந்து இவங்க கேட்ட ஆதரவு கேட்டாங்க. ஆனா அவர் என்ன செஞ்சாங்க, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம். எப்பொழுதும் நாங்கள் திமுகவோட தான் என்ன செய்யறோம். இப்ப ஆட்சியில வந்துட்டாங்களே. நான் முதல்ல சொல்றேன். நீங்க முதல்ல என்ன சொன்னாரு, அண்ணாமுக ஆதரவு எதிர்பார்க்கல, ஒத்துக்கிறேன். ஆனா இவர்களுடைய ஆதரவை கேட்டாங்க, கொடுத்தாங்க. வெளியிலிருந்து ஆதரவு தருவோம், எப்பொழுதும் நாங்கள் திமுகவோடு தான் இருக்கிறோம் என்று சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. அப்ப விஜய்க்கு என்ன பதட்டம் வருகிறது, இவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தன்னுடைய ஆதரவை விலக்கிக் கொள்ளலாம் வெளியில் இருக்கிற காரணத்தினால. அப்ப இந்த பதட்டம் வருகின்ற பொழுது கூடி பேசுறாங்க, என்ன செய்யலாம்னு கேட்கும்போது அண்ணாமுகவோட சின்ன செய்றாங்க, உள்ள கொண்டு வராங்க. அப்ப அவர்களை சந்திக்க போனதுக்கு என்ன காரணம், அண்ணாமுக ஆதரவு வேண்டாம்னா அண்ணாமுகனுடைய தலைமையினுடைய பிரச்சாரத்தினால அந்த பரப்புரையினால பெற்ற வெற்றி, இரட்டையினால பெற்ற வெற்றி. அது மட்டும் எப்படி வந்து இவங்க வேலுமணியோ விஜயபாஸ்கரோ உங்களுக்கு சி சண்முகமோ எல்லாரும் வரலாம்னு சொல்லி அதுக்கு மட்டும் எப்படி வெள்ளை கொடி காட்டுறாரு? அது சரியா? இல்ல. அப்ப முதல்ல வந்து அவங்க ஆதரவு கொடுத்து உள்ள வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க வெளியிலிருந்து ஆதரவு சொன்னவங்களுக்கு பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா உள்ள முதல்ல வந்திருப்பாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அப்ப அவங்க அந்த பதட்டத்தினால இவர்களுடைய ஆதரவு எதிர்பார்த்தாங்க. இவர்கள் சட்ட சிக்கலாகி விட்டது. 25, 23 ஆச்சு. அப்புறம் குறைஞ்சு போனது. இப்ப 19 ஆகி 16 ஆகி குறைஞ்சிக்கிட்டே போய் இப்ப முழுசா அங்க போயிட்டாங்க. இப்ப நீங்க சொன்ன 4 பேர் தான் வெளியே போயிருக்காங்க. இன்னும் 2 பேரும் ஊசலாடிக்கிட்டு இருக்காங்க. அதான் சார், அததான் கேட்கலாம்னு இருந்தேன். அதாவது விராலிமலையினுடைய விஜய் என்று சொல்லக்கூடிய அவரே சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு ஃபுல்லா விஜய் இருக்கலாம், விராலிமலையை பொறுத்த வரைக்கும் நான் தான் விஜய் சொல்லியிருக்காரு அவர். சரி, விராலிமலையின் விஜய் என்று சொல்லக்கூடிய விஜயபாஸ்கர் அதாவது தன்னோட அரசியல் பயணத்தை அதிமுகவிலே தொடருவாரா, இல்ல வெளில வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால சேருவாரா, இல்ல அரசியல் ஓய்வு பெறுவாரா அப்படிங்கறதெல்லாம் அறிவிப்பு சொல்றேன். அரசியல் ஓய்வே பெற மாட்டாங்க. கனவுளோட அவங்க கட்டை வேகிற வரைக்கும் அரசியல் விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அதிகார ருசி கண்டவர்கள் அதிலிருந்து விலகி இருக்கவே முடியாது. இப்ப விஜயபாஸ்கரும் சி.வி. சண்முகமும் எங்களுக்கு ஓட்டு போட்ட வாக்களித்த மக்கள் தான் எங்களுக்கு கடவுள் போன்றவர்கள், அவர்களுடைய கருத்தை அறிந்து நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தந்திரத்தை பயன்படுத்துறாங்க. அது எடுபடாது. 2-3 நாள்லயே வெளில தெரிஞ்சாகணும். பூனைக்குட்டி ரொம்ப நாளைக்கு உள்ள இருக்க முடியாது. அதனால இவர்கள் ஏன்னா எடப்பாடி அவர்களை அளவுக்கு அதிகமாக விமர்சனம் செய்த காரணத்தினால் இவர்களுக்கு மனச்சாட்சி உறுத்துகிறது. இனிமே நான் நேர போய் அவரிடம் சேர்ந்து நம்ம நேருக்கு நேரம் எப்படி பார்த்து பேசுறது என்கின்ற அந்த உளத்தடை தான் இந்த 2 பேத்துக்கு போசாட வைக்குது. மற்றவர்களெல்லாம் யாரும் விமர்சனம் பண்ணல, இயல்பா போயிட்டாங்க. நாங்களும் வந்து எங்களுக்கு எப்பயுமே நாங்க வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் சொன்னோம், எங்களுக்கு ரெட்டலர், எங்களுக்கு அண்ணாதிமுக எங்களுக்கு உயிர் என்று முழுவதும் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த 4 பேர் சேர்ந்தவங்களுக்கு 4 எம்எல்ஏ அந்த தொகுதிகளில் மறுதேர்தலில் நிற்க வச்சு அவர்களை ஜெயிக்க வச்சு உள்ள கொண்டு வரலாம் நினைக்கிறாங்க. அதில் வெற்றி தோல்வி என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. இவ்வளவு பெரிய துரோகத்தை வெற்றி பெற விடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதனால அந்த 4 பேர் கொண்ட இடைத்தேர்தல் என்பது மிக கடுமையாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார், அதாவது அதிமுகலேருந்து விலகி நிறைய நிர்வாகிகள் வந்து தாவேக்கால சேர்றாங்க. குறிப்பா முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் அவரு கூட நேற்று தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. அப்போ ஒரு செய்தி வந்துச்சு, திருச்சி கிழக்குக்கு வேட்பாளர் கிடைச்சிட்டாரு. அது சரி அப்படிங்கிற செய்திகள்லாம் பரவணுச்சு. அது எந்த வகையில உண்மைன்னு தெரியல. அதாவது இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா 10ஓடு 1 அத்தோட இது 1 அவ்வளவுதான். அண்ணாமுக என்பது மிகப்பெரிய ஆலமரம். அதில் ஒரு சின்ன ஒரு குச்சியை ஒடிச்ச உடனே ஆலமரமே சரிஞ்சு போச்சுன்னு நினைக்க முடியாது.
வெள்ளமண்டி நடராஜன் முன்னாள் பலர் போகலாம். இது இன்னைக்கு நடக்கல. ரொம்ப காலத்துக்கு முன்னால் இருந்து ஆட்கள் விலகி போயிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த மிகப்பெரிய அந்த சாம்ராஜ்யம் சரிஞ்சு விடாது. ஏன்னா அவர்கள் ஒரு கட்டமைப்பு வைத்திருக்கிறார்கள். இரட்டலை என்பது மிக மிக அழுத்தமான ஒரு சின்னமாக இருக்கிறது. அவர்கள் அந்த கட்டமைப்பையும் அந்த சின்னமும் இந்த வழிநடத்தலும் மிகப்பெரிய அளவில் வந்து மீண்டு வரும். இது தெரியாம அவசரமாக சென்று அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த பதவி வெறிதான் இவர்களை போல என்ன செய்யுது, இப்படி செயல்பட வைக்கிறது. எனவே இப்படி செயல்பட்டவர்களுக்கெல்லாம் அங்கே கூட நிரந்தர மதிப்பு இருக்காது. ஏனென்றால் இவருக்கு இயல்பு தெரிஞ்சு போச்சு. அதனால மதிப்பற்றவர்களாக மாறுவார்கள். ஓகே சார். இறுதியா வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அதிமுகலேருந்து வெளியே வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சொன்ன ஒரு விஷயம், தாவேக்கால இணைந்த பிறகு நாங்க எங்க சுயநலத்துக்காக பதவியை ராஜினாமா பண்ணோம், சுயமரியாதைக்காக பதவியை ராஜினாமா பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு. இப்ப குறிப்பா வந்து இத்தனை இடைத்தேர்தல்கள் வரப்போகுது, இன்னும் கூட 2-3 தொகுதிகளுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு. ஓகேங்களா, நான் என்னன்னா மத்த தொகுதிகளை பத்தி பேசல. உங்களுக்கு உங்க மாவட்டத்துல நெருக்கமான தொகுதியே வர அம்பா சமுத்திரத்தோட அடையாளம்னு சொல்லக்கூடிய இசைக்கு அவர் தொடர்ந்து 3 முறை செய்தாலும் இசைக்கு சுப்பையா ஆமா நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பம். இசைக்கு சுப்பையா மீண்டும் அதாவது விசில் சின்னத்தில் நிக்க வாய்ப்பு இருக்கா, நின்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதை தானே சொன்னேன். மொத்தமே 4 பேருக்கும் சேர்த்து சொன்னேன். அவர் தொடர்ச்சியாக 3 முறை வெற்றி பெற்றவர் என்றாலும் கூட ரெட்டலை சின்னம் என்பது தான் அவரை அறிமுகப்படுத்தியது இவ்வளவு காலமும். விசில் சின்னம் வந்த பின்னால் அதில் நின்னாலும் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கலாம், ஜெயிக்க முடியாமல் போகவும் செய்யலாம். அது வேற விஷயம். நான் அதுக்கு போகலை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தவேக்கானுடைய நிலைப்பாடு எப்படியாவது நிலைத்த பேருடைய ஆட்சியாக அமையணும், அறுதி பெரும்பான்மையில் நம்ம நிற்கணுங்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கு 4 பேர் சென்ற அந்த நிலையில் இன்னும் பலர் போவாகிற எதிர்பார்ப்பு பலர்கிட்ட இருக்குது. அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனாலும் கூட எடப்பாடி அவரிடம் திரும்பி சென்றவர்கள் அதிக பேர் ஆயிட்டாங்க. அந்த தொண்டர்களுடைய உணர்வுகளை இப்பொழுது பிரதிபலிக்க ஆகிட்டாங்க. எல்லாம் நீங்கள் வந்து சமூக ஊடகங்களில் கீழே இருந்து தொண்டர்கள் சாதாரண எழுத படிக்க தெரியாதவங்க கூட தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க. அது இவர்களை துறவிகி என்று மிக கடுமையாக சாடுகிறார்கள். அதனால் எப்படியாவது அண்ணாமுக வந்து அழியாத ஒரு இயக்கமாக இருக்கணும், அதுக்கு எடப்பாடியினுடைய கரத்தை பலப்படுத்தணும். இதுதான் நம்முடைய இன்றைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். போகின்ற துறவிகளை எல்லாம் நம்ம அடையாளம் கண்டு விட்டோம், இன்னும் அவர்களை பற்றி கவலைப்பட வேணாம்ங்கிற நிலைப்பாட்டில் தான் எடுத்திருக்கிறாங்க. அதனால் வந்து கட்சி மாறுவதும் அல்லது வந்து கட்சியை தாவுவதும் எல்லாமே காலங்காலமாக இருக்குது. இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய நிலைமை வந்து என்ன நிலை, அவங்ககிட்ட வந்து இப்போ அண்ணாமுக விட அங்கே இருக்க கூடுதல் நோதி என்ன தெரியுமா, தலைமை போட்டியோடு அங்கே சிராய்ப்புகளும் இல்லை. இங்கே அப்படி இல்லை. எடப்பாடி அவர்களை ஏகப்பட்டவர் சேதாரப்படுத்தியிருக்காங்க. அதையும் மீண்டு அவர் நிற்கிறாரு. அப்போ தொடர்ந்து ஒரு மனிதனுக்கு வந்து தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தால் அவருடைய செயல்பாட்டில் வந்து குறை கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிறோம். அந்த சீட்டில் உட்கார்ந்ததுலேருந்தே பிரச்சனை தான். ஆமாம், அது தொடர்ந்து கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி அவர் நிற்கிறாருன்னா அது வேறு. ஆனால் இப்போ இங்கே அப்படி இல்லை. ஸ்டாலின் வந்து நல்ல பாதுகாப்பான சூழலில் தலைமையில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு போட்டியாக ஒரு நபர் கூட கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய தலைமை என்பதும் அந்த இயக்கம் என்பது வேற. இவ்வளவு நெருக்கடிக்குள்ளேயும் இது எதிர்நீச்சல் போட்டு வந்து நிற்கிறாருன்னா இதனுடைய நிலைப்பாடு என்பது வேற. எனவே இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எடப்பாடி அவர்களுடைய அந்த எம்ஜிஆர் என்கிற அந்த நிறுவனரும் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த வரவும் அதற்கு பின்னால் எடப்பாடி அவருடைய நெருக்கடி எல்லாம் தாண்டி அவர் வர்றாங்க. ஓபிஎஸ் தான் விட்டு நாம விடல, அவரா ஓடிவிட்டார். எங்கேயாவது வந்து நேர் எதிராக இருக்கக்கூடிய கட்சியில் 3 முறை முதல்வராக இருந்தவர் கட்சி மாறுவாரா? அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி அரசியல் ஓய்வு கூட எடுத்திருக்கலாம். எல்லோரும் மதிக்கிற அளவுக்கு ஓய்வு எடுத்துக்கொண்டு நான் எம்ஜிஆருக்காக ஜெயலலிதாக்காக உழைச்சவன், எனக்கு என்றைக்கும் நிரந்தரமான அண்ணாமுக்காதன், எனவே அதை என்னால் அழிவதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, அதுக்கு நான் அரசியலிருந்து விலகிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தா அது மிகப்பெரிய கௌரவத்திற்குரிய மிக தலைமைக்கான சிறப்பை கொடுத்துருக்கோம். ஆனால் அவர் செஞ்சு அது இல்லையில. அங்கே போய் என்ன செய்ய போகிறாரு? 2ஆம் இடம் கொடுக்க போகிறாங்க. மிகப்பெரிய இதெல்லாம் கொடுக்க முடியாது. அவருக்கு அங்கேயும் கூட அந்த மதிப்பு இருக்காது. ஏனென்றால் மதிப்பு என்பது அவருடைய பண்பையும் அவருடைய செயல்பாட்டையும் பொறுத்து தான் வரும். இப்போவும் அவர் எம்எல்ஏ தானே, திமுகவுடைய எம்எல்ஏங்கிறது வந்து ஒரு சாதாரண 234 பேர்ல அவர் ஒரு ஆள். அதில் என்ன பெருமை இருக்கு? எப்பயுமே அவர் இஷ்டத்தால் காணப்படும். அதுதான் முக்கியமானது. பெருமையோ சிறுமையோ அவருடைய செயல்பாடு என்னவோ அதை தான் காட்டும். ஓகே சார், உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.